சோசியல் மீடியாஸ் இல்லாத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஏன்னா நடுவில் ஒரு வாட்டி வேலைக்கு போயிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து யூஸ் பண்ண டைம் இருக்காது. மார்னிங் 6 to 7 காலேஜ் வந்துட்டு அப்படியே இங்கேருந்து வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அதனால் அந்த டைமில் எனக்கு வந்து வேலை இருந்தால் இருக்காது. ஆனால் சும்மா இருக்கும்போது மேபி இருக்கலாம், வெறுப்பாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நம்ம இல்லைன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆன்லைனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ரியல் வேர்ல்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க? நார்மலாக இப்போ காலேஜ் வந்து பேசுகிறோம், இல்லை எங்கேயாவது வெளில இருந்து சின்ன வயசுலேருந்து பேசுகிறோம், அவங்கள்ட்ட பேசும்போது அந்த எமோஷன் ஷேர் பண்ணிக்க முடியும். நம்ம ஆன்லைனில் மெசேஜ் பண்ணும்போது அது முடியாது. அடுத்த 10 வருஷத்தில் இந்தியாவில் வந்து இந்த ஒரு டெக்னாலஜி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஏஐன்னு இப்போ ஒன்று தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப இதை இப்போ இருக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. அப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி, எப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருக்கலாம். பிகாஸ் இப்போ அது கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் சோசியல் மீடியா அடிக்ஷனுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க, என்ன சொல்யூஷன்? நம்மள பிஸியாக வச்சுக்கணும். சும்மா இருக்கும்போது அதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும் நமக்கு.